ஃப்ரெண்ட் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நலமோ நலம், சூப்பரோ சூப்பர், வாழ்க வளமுடன். சரிங்களா? தினம் காலையில் என்ன பண்ணணும்? இட்லி பண்ணுமா, தோசை பண்ணுமா, பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி இட்லி தோசை பண்ணி சாப்பிட்டு போர் அடிச்சுட்டு உப்புமா நுட்டு நொசுக்கு இன்றைக்கி வித்தியாச முறையில் ஒரு முறையில் தோசை செய்யலாம்னா அதுக்கு தேவையான பொருளை ஊற வச்சிடலாம். வாங்க என்ன ஏதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ எடுத்திருக்க பொருள் அத்தனை சத்தானது, ஆரோக்கியமானது, சிம்பிளாக வீட்டிலே நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்றலாம். வாங்க. பச்சரிசினால பொடி அரிசி, ஒரு டம்ளர் கொண்டக்கடலை. இது எந்த கொண்டக்கடலை? நம்ம கூட்டு குழம்புலாம் போலாம் அந்த கொண்டக்கடலை, நார்மல் கொண்டக்கடலை தான். ஒரு டம்ளர் பாசி பயிறு, 3 ஸ்பூன் வெள்ளை உளுந்து. தினம் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும், இட்லி தோசை பண்ணி போர் அடிச்சுட்டுனா இப்படி வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள். இது நிறைய போட்டு தேய்க்க வேண்டாம், 2 வேளை கழுவுனா போதும். இது இப்போ ஒரு 6 மணி நேரம் நமக்கு ஊறினா போதும். இதை நான் வெறும் இதில் வத்தல்லாம் இதெல்லாம் போடல, காலையில் ஒரு தாளிப்பு கொடுப்பேன், அதில் வத்தப்பொடி போட்டுக்கலாம். ஒரு 6 மணி நேரம் ஊறட்டும். இப்போ படுக்க போகிற நேரத்தில் நான் காலையில் என்ன செய்யணும், அதனால் இதை ஊற வச்சுட்டேன். நான் காலையில் பார்க்கலாம், நல்லா ஊறி இருக்கும். என்ன செய்யணும் பார்க்கலாம். சத்தான தானிய வகை தோசை. ஓகே, இப்போ நேரத்தில் நம்ம பயிறு அரிசியெல்லாம் நல்லா ஊறிட்டு இப்போ நம்ம ஜாருக்கு மாற்றிக்கலாம். 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, இஞ்சி பூண்டு கண்டிப்பாக போடணும். ஏன்னா கடையில் சிலவங்களுக்கு வாயு ஒத்துக்காது பார்த்தீங்களா, அதனால் மிளகு போட்டால் டேஸ்ட்டே வேறு லெவல். கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெரிய சோம்பு, சின்ன ஜீரகம், கொஞ்சமாக கல்லுப்பு. பெரிய சோம்பு எதுவும் போட்டிருக்கேன்னா நம்ம சாப்பிடும் போது வடை சாப்பிட டேஸ்ட்டில் வரும், அதனால் பெரிய சோம்பு அரைச்சிடலாம். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். ரொம்ப மையாக வேண்டாம், கொஞ்சம் குறப்பாக இருந்தால் சாப்பிட நல்லாயிருக்கும். அதுக்கு ரொம்ப குறப்பாக இல்லை. இதில் 2 பொருள் மெயினாக சேர்க்கணும். ஒன்று காயப்பொடி, ஒன்று மல்லி இலையும். 2 மெண்டை தீர்ந்துட்டு கட் பண்ண கருவேப்பிலையும் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சேர்றத கண்டிப்பாக காயப்பொடி இதில் சேர்த்துக்கங்க. இருக்குதுன்னு நினச்சா தீர்ந்து போயிருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா கலக்கிட்டேன். ஒரு கரண்டி மாவு எடுத்து இப்படி கல்லில் ஊற்றலாம். எவ்வளோ மெலுசாக முடியுதோ அவ்வளோ மெலுசாக நம்ம ஊற்றுனா நல்லா தோசை முறுமுறுன்னு வரும். சின்ன அடை தோசை தான் ஊற்றிருக்கேன். தாராளமாக எண்ணெயை ஊற்றிக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம எண்ணெயை விடுறோமோ அந்த அளவுக்கு முறுமுறுன்னு வெந்து வரும். லேசாக கார்னர்லேயே இப்படி எண்ணெய் தேய்ச்சி விட்டால் கார்னர் நல்லா வெந்து வரும், நல்லா க்ரன்ச்சியாக வரும். இப்போ மாங்காய் மாற்றி போட்டுருக்கலாம். அவ்வளோ க்ரன்ச்சியாக வந்துருக்கு பாருங்கள். இதில் அரிசி குறையும், தானிய வகை நிறைய போட்டனால ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் இது. வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒருத்தருக்கு பயிர் வகை பிடிக்காது, அவங்களுக்கெல்லாம் இது மாதிரி கட்டாயமாக பண்ணி கொடுங்க. வெளிநாட்டுக்காரெல்லாம் இந்த தானிய வகையெல்லாம் பச்சையாக ஊற வச்சு தினம் அப்படியே 2 கப் எடுத்து சாப்பிட்றான். நம்ம வேக வச்சு அதை சத்தெல்லாம் தீஞ்சி பொசுக்கி அரைச்சி அதில் மசாலாலாம் சேர்த்து அந்த டேஸ்ட்டே நம்ம மாற்றிடுறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்ன பிடிச்சிட்டுன்னு சொல்லுங்கள். சரிங்களா? கண்டிப்பாக எனக்கு ஆதரவு தாங்க. உங்கள் ஆதரவு வேணும். நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தினம் இட்லி தோசை உப்புமா அதை இதை சாப்பிட்றது இப்படி எப்பாவும் செஞ்சு சாப்பிடுங்க. பயிர் வகை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு நீங்கள் டிஃபினில் கட்டி கொடுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுக்கலாம். உங்கள் ஹஸ்பண்டுக்கு காலையில் இப்படி செஞ்சீங்கன்னா செஞ்சு கொடுப்பீங்க, இதான் செய்யுங்க. சரிங்களா? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். என் வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக பார்த்துக்கு தேங்க்யூ வெரி ஸோ மச். லைக் பண்ண மறந்துடாதீங்க. முதல் தடவை பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேட்டா பை பை, லவ் யூ. மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். பாய் பை சொன்னால் எப்படி? நீங்கள் இதை டேஸ்ட் பார்க்க வேண்டாமா? நான் அதுக்கு கொஞ்சோண்டு கேரட் சட்னி அரைச்சேன். வீட்டில் வச்சு வீடியோ எடுக்க முடியும், நேரம் ஆகிட்டுமே. தோசை பாருங்கள், சூடாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்திருக்கும், ஆறி போச்சு. இருந்தாலும் இது டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எப்போவுமே ஆண்டவர் நமக்கு இந்த சாப்பாடு என்றுமே கொடுக்கணும், அவரை நினச்சி கொஞ்சம் வச்சாச்சு. இதை ஃப்ரெண்ட்ஸ் கூட அடுப்பு பக்கத்துலேயே நின்று சூடாக அடிச்சு சாப்பிட்டா அந்த டேஸ்ட்டாக இருக்குது. நான் டேஸ்ட் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது சாப்பிட்டு முழுங்க இதை நம்ம இஞ்சி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, பெருசோம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, சவைச்சு முழுங்கும் போது அந்த வடையோட ஃப்ளேவர் வருது. வடை ஆறுன வடை சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வேறு ஒன்றுமே வேண்டாம், வெறும் சும்மா பாருங்க இப்படி பிச்சு எடுத்து ஒன்றுமே வேண்டாம். இந்த கடை ஒன்று சூடாக இருக்கணும், ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா செய்யும் போது ஏன்னா எங்கள் அம்மா இதில் இன்னும் தானியம் வகைப்படுவாங்க.
உளுந்து போடுவாங்க, தூரம்பருப்பு போடுவாங்க, இந்த பாசிப்பருப்புலாம் போடுவாங்க. நான் இந்த 2 வச்சேங்க. சூடோட முருகோல செஞ்சு சீனி வச்சு தொட்டு சாப்பிட்டோம்னு வச்சுக்க வேற லெவல். சரிங்களா? நீங்களுமே ட்ரை பண்ணுங்க. வேற என்ன சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோ எப்படி இருந்துன்னு அதுவும் பதிவு பண்ணுங்க. மீண்டும் நல்லா பதிவு சந்திக்கிறேன். பாய். ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டா, கண்டிப்பாக காயம் சேர்த்துக்கணும். காயம் சேர்த்தா வந்து சிலவங்களுக்கு வாயு தொல்லை இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து காயம் கம்பல்சரி டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாயும் கலைஞ்சிரும். இதில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிடி நிறையா மல்லிக்கீரை கட் பண்ணி போடுங்க, இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் சூடாக சாப்பிடுங்க. எனக்கு வீட்டில் சாப்பிட்றதுக்கு டைம் கிடைக்கல, அங்கே சுட்டு போனால் இங்கே சாப்பிட்றேன். என்னோட ரூட்டீனே இதுதான். சச்சா பை பை. மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். லவ் யூ.